கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சாதி பெயர்களை 4 வாரங்களுக்குள் நீக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், எந்த வழக்கில் இந்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு? தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிரூபிக்க ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாதியை ஊக்கப்படுத்தும் சங்கங்களின் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்பது குறித்தும் தற்போது பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதிகளின் பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசுக்கு பல முறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்ட நிலையில்தான் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை பார்க்கும்போது ஜாதிகளின் பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று தற்போது பதிவுத்துறை ஐஜிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே போல சங்கங்களுடைய பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்கி சட்ட திட்டங்களை திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமான சங்கங்கள் என்று அறிவித்து அவற்றின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜாதி சங்கங்களின் பெயர்களில் உள்ள அந்த சாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்தில் திருத்தங்கள் செய்யக்கூடிய பணிகளை 3 மாதத்திற்குள் துவங்கி 6 மாதத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக சாதி சங்கங்கள் நடத்தும் பள்ளி, கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களில் பெயர் பலகைகளில் உள்ள அந்த சாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி நிறுவனங்களில் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்கள் நீக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்த கல்வி நிறுவனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதே போல அரசு நடத்தும் கல்லர் சீர்திருத்த பள்ளி, ஆதிநடுகால பள்ளிகள் போன்ற பெயர்களையும் கூட மாற்றி அரசு பள்ளி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.